வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜேர்னல். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி நாம் சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான சாக்லேட் கேக் ரெசிபி. நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக கேக் வரும். எக்கு போடாமல் பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல்ல ஒரு பவுலில் 2.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் முன்னாடி இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சளிச்சிக்கிறேன். இது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர், அப்புறம் 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட். இதை ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது லம்ஸ் இருந்தால் அப்படியே அந்த இதில் தங்கிடும். அதுக்காக மிக்சிங்கும் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும். தனியாக ஏற்கனவே மாவு சளிச்சு வச்சுருந்தனால இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், வெட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல 1.5 கப் வார்ம் வாட்டர், ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். கொதிக்க இருக்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கணும். 1.5 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். காஃபி ஃப்ளேவர் போட்டால் சாக்லேட்டுக்கு நல்லாயிருக்கும், அதனால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காஃபி டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி. சுகர் 1.5 கப் போட்டிருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன். இவ்வளோ தாங்க வெட் இன்க்ரீடியன்ஸ். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கிட்ட ஒயிட் சுகர் தான் இருந்தது, நான் அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா ஆட் பண்ணால் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்குது பாருங்கள். வேலண்டைன்ஸ் டேக் பேக் பண்ணனால நான் இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட், ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பேட்டர் ஜாஸ்தியானாலும் பெரிய டின்னாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இதில் பட்டர் பேப்பர் போட்டு பேக் பண்ணுறது நல்லது. ஏன்னா எனக்கு கேக் ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் ஆயில் அப்ளை பண்ணி ஃப்ளவர் போட்டு டஸ்ட் பண்ணினேன். பட் இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால பட்டர் பேப்பர் போட்டு அதில் ஊற்றினா ஈஸியாக இருக்கும் கேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்டிகிரேட்னா 180 டிகிரி சென்டிகிரேட். இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போது கேக்கை அவனில் வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் ஆச்சு. அவனோட சைஸை பொறுத்து அது பேக்கிங் டைம் மாறும். பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் லைட்டாக தான் ரைஸ் ஆகும், ரொம்பலாம் ரைஸ் ஆகாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு இப்போ கேக்கு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேக் டெஸ்டரை உள்ளே வச்சு பார்த்தா க்ளீனாக வரணும்.
பாருங்கள் இது க்ளீனாக இருக்குது. கேக் பர்ஃபெக்ட்லி டன். இப்போ கேக்கை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சைட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். நான் ரொம்ப ஃபேன்சியாக எதுவும் பண்ணலைங்க, ஜஸ்ட் பேக் பண்ணிவிட்டு எடுத்தோம், அவ்வளோதான். பாருங்கள், இதே பட்டர் பேப்பர் போட்டால் ஈஸியாக ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். இப்போ திருப்பி வச்சாச்சு. இதில் ஃப்ராஸ்டிங் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல, ஏன்னா என் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஃப்ராஸ்டிங்லாம். இது வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால பிளெயினாக பேசிக் சாக்லேட் கேக். பாருங்கள், என்னோடய கிட்ஸ் கட் பண்ணுறாங்க. பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.